வணக்கம். G3 செய்திகளோடு இணைந்திருப்பது நித்யா முத்துக்குமார். விழுப்புரத்தில் குடமுழுக்கு விழாவிற்காக காத்திருந்த முத்துமாரியம்மன் கோவில் சாலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்டதால் நீதிமன்ற உத்தரவுப்படி பலத்த போலீசார் பாதுகாப்புடன் இடித்து அகற்றினர். இனி விரிவான செய்திகள். விழுப்புரம் நகர பகுதியான பவர் ஹவுஸ் சாலையில் முத்துமாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலை அப்பகுதியில் வசிக்கும் பட்டியலின சமூக மக்கள் பராமரித்து வழிபாடு செய்து வருகின்றனர். இந்த கோவிலானது சாலையின் நடுவே நகராட்சிக்கு உட்பட்ட பகுதி மற்றும் ரயில்வே நிர்வாகத்திற்கு உட்பட்ட பகுதியில் கட்டப்பட்டுள்ளதாலும் கனரக வாகனங்கள், பொது வாகனங்கள், லாரி செல்ல முடியாத நிலை உள்ளது. இதனால் இப்பகுதியில் உள்ள சமையல் எண்ணெய் வனஸ்பதி நிறுவனத்தை சார்ந்த கோடீஸ்வரன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். அந்த வழக்கில் கோவிலை இடிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அந்த உத்தரவின் பேரில் ஒரு வாரத்திற்கு முன்பாக கோவிலை நகராட்சி நிர்வாகத்தினர் இடிக்க வந்தபோது பொதுமக்கள் இடிக்க விடாமல் தடுத்தனர். அதனைத் தொடர்ந்து ஒரு வார காலம் அவகாசம் வழங்கப்பட்டன. கால அவகாசம் வழங்கப்பட்டும் கோவிலில் உள்ள சிலைகளை எடுக்காமல் இருந்து வந்ததால் நீதிமன்ற உத்தரவுப்படி நகராட்சி நிர்வாகத்தினர் மற்றும் பலத்த போலீசார் பாதுகாப்புடன் 3 JCB வாகனங்களுடன் கோவிலை இடித்து அப்புறப்படுத்தினர். கோவிலை இடித்தபோது பவர் ஹவுஸ் பகுதி மக்கள் சிலைகளை எடுக்காமல் இடிக்கக்கூடாதென போலீசாருடன் வாக்குவாதம் செய்தனர். அவர்களை அப்புறப்படுத்தி கோவிலை இடித்து தள்ளினர். இந்த கோவிலில் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு மே மாதம் குடமுழுக்கு விழா நடைபெற இருந்தது. விழுப்புரத்தில் குடமுழுக்கு விழாவிற்காக காத்திருந்த முத்துமாரியம்மன் கோவில் சாலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்டதால் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி பலத்த போலீசார் பாதுகாப்புடன் இடித்து அகற்றப்பட்டது. G3 செய்திகளுக்காக விழுப்புரம் செய்தியாளர் ராஜேஷ் கண்ணன். செயல்படுது, மாவட்ட நிர்வாகம் செயல்படுது, லோக்கல் எம்எல்ஏக்கள் மந்திரி பேரை கட்டு திமுக ஆட்சியை கட்டப்படுறது மட்டும் செயல்படுறாங்க. மக்களுக்கான ஒரு நல்ல மக்களோட கருத்தை கேட்க கூட யாரும் முன் வரல. எங்கள் பகுதியில் வாழ்கிற பேரில் நாங்கள் முன் வந்து கோயில் அகற்றுறோம், இல்லை எங்கள் சிலையை ஒப்படைங்கன்னு சொல்லுறோம். மாவட்ட நிர்வாகமோ அரசாங்க அதிகாரி யாரும் ஒத்துழைக்கிறாங்க.